அது வானத்திலிருந்து விழுந்ததா? பைபிளில் வருவது போன்ற ஒன்று. இவற்றை பாருங்கள். இது நியூ ஜெர்சிக்கு மேல். இவை மிக அரிதாகவே காணப்படுவதால் இவை பெரும்பாலும் அழிவுகால மீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விஞ்ஞானிகள் சந்தேகத்தில் உள்ளனர். இவை விஞ்ஞானிகளை முற்றிலும் குழப்பமடைய செய்துள்ளன. இது உண்மையிலேயே கடவுளின் கையின் வெளிப்பாடா? உலகெங்கும் விசித்திரமான அறிகுறிகள் தோன்றுகின்றன. பிசாசு பறவையின் தோற்றம் மற்றும் அழிவுகால மீன் ஒரு தீய சகுனத்தை குறிப்பதாக இணையம் அச்சமடைந்துள்ளது. நியூ ஜெர்சி காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர், நாங்கள் கடலில் இருந்து 50 யுஎஃப்ஓ வெளியேறுவதை கண்டோம் என்று கூறுகிறார். வெளிப்படுத்துதல் 13 இல் உள்ள உண்மையான அறிகுறிகள் என்ன? அவை இப்போது நடக்கும்போது உலகம் ஏன் அதை கவனிக்கவில்லை? அன்பார்ந்த நண்பர்களே, டிஐபிபி மீடியாவிற்கு உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து இந்த தீர்க்கதரிசன தகவலை அனைவருக்கும் லைக் செய்து பகிருங்கள். எங்கள் ஆதரவாளர்களுக்கும் டிஐபிபி உறுப்பினர்களுக்கும் நன்றி. வெளிப்படுத்துதல் மதியம் 1:13. அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்கி வரவும் செய்கிறார். நீங்கள் எப்போதாவது அழிவுகால மீனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மனித இனத்திற்கு முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தின் உயர்மட்ட உளவுத்துறை பிரதிநிதி ஒருவர் பகிரங்கமாக நாம் தனியாக இல்லை என்று கூறுகிறார். நாம் நிச்சயமாக தனியாக இல்லை. பிற இனத்தைச் சேர்ந்த விண்கலங்கள் நம்மிடம் உள்ளன. ஆம், எங்களிடம் உள்ளன. நிச்சயமாக எத்தனை அதிக எண்ணிக்கையில் உள்ளன. 2026 Real Master Rummy. அதிக எண்ணிக்கையில் உள்ளன. நீங்கள் வேடிக்கையாக பேசுகிறீர்களா? இல்லை. கிறிஸ்தவர்களின் எழுத்துக்கொள்ளுதலுக்கு ராப்சர், அவர்கள் மிக எளிதாக சாக்குகளைச் சொல்வார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது அவர்கள் ஏன் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்பதை விளக்க முற்படுவார்கள். அவர்கள் யுஎஃப்ஓ கடத்தல் என்ற சாக்கைத்தான் பயன்படுத்துவார்கள் என்றும் மக்கள் அதை நம்புவார்கள் என்றும் நான் உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இப்போது மக்களை அதை நம்புவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தானின் ஏமாற்று வேலைகளில் ஒரு பகுதி. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் விரைவில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இயேசு விரைவில் வருகிறார். மேலே பாருங்கள், தயாராகுங்கள், உங்கள் பணிகளை தொடங்குங்கள், வேலை செய்யுங்கள், ஏனென்றால் அவர் நமக்காக வருகிறார். செப்டம்பர் 23 அன்று எக்கால பண்டிகையின் போது எழுத்துக்கொள்ளுதல் நடக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். நீங்கள் இப்போது காட்டிய அந்த 2 சிவப்பு கோளங்களின் வீடியோ இந்த வெளியீட்டில் உள்ள முந்தைய 2 வெளியீடுகளை விட அதிகமான வீடியோக்கள் சிவப்பு கோளங்களை காட்டுகின்றன. இந்த உண்மை ஒரே இரவில் தெரிய வந்தது. 1947 முதல் இதை நாங்கள் உங்களிடமிருந்து மறைத்து வருகிறோம் என்று அரசாங்கம் அறிவித்தால் அது பலரை நிலைகுலைய செய்யும். இந்த திரைப்படமும் திருச்சபையின் நிலைப்பாட்டை எடுக்கிறது. நம் பலரிடம் உள்ள அடிப்படை நம்பிக்கைகளுக்கு இது என்ன செய்கிறது? மேலும் கடவுள் இந்த கிரகத்திற்கு மட்டுமே கடவுளா அல்லது நாகரிகம், அறிவார்ந்த வாழ்க்கை மற்றும் வளரும் உயிரினங்கள் உள்ள ஒவ்வொரு அமைப்புக்கும் அவரே கடவுளா? பென்டகன் இன்று அடையாளம் காணப்படாத விசித்திர நிகழ்வுகள், பொதுவாக யுஎஃப்ஓக்கள் என்று அழைக்கப்படுபவை தொடர்பான 3வது தொகுதி ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது. நிகழ்கிறது. காலத்தின் தொடக்கத்திலிருந்தே நாம் தனிமையில் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேற்றுலகவாசிகள் பற்றிய அனைத்து பேச்சுகளும் வேற்றுலகவாசிகள் இருப்பதை அமெரிக்கா எப்போதாவது உறுதிப்படுத்துமா என்று நம்மை கேட்க வைக்கிறது. எங்கள் ஸ்பான்சரான கால்ஷியின் கணிப்பு சந்தைகள் 17 விழுக்காடுக்கும் அதிகமானோர் அடுத்த ஆண்டுக்குள் அரசு வேற்றுலகவாசிகள் இருப்பதை உறுதிப்படுத்தும் என்றும் 28 விழுக்காடு பேர் 2028க்குள் உண்மை வெளிவரும் என்றும் 36 விழுக்காடு பேர் ஜனவரி 20, 2029க்கு முன்னாம் என்றும் கூறுகின்றனர். நியூ ஜெர்சி காங்கிரஸ் உறுப்பினர், நாங்கள் கடலிலிருந்து 50 யுஎஃப்ஓக்கள் வெளியேறுவதை பார்த்தோம் என்கிறார். நியூ ஜெர்சிக்கு மேல் பறக்கும் இந்த ட்ரோன்கள் அல்லது யுஎஃப்ஓக்களின் தெளிவான புகைப்படங்கள் இதோ. இவை பார்ப்பதற்கு ட்ரோன்கள் போல தெரியவில்லை. உண்மையில் இவை வட்ட வடிவமான கோளங்கள் போல தோன்றுகின்றன. இது டெலிஃபோட்டோ லென்ஸ் கேமராவை பயன்படுத்தும் ஒரு நபர். அவர்கள் பார்ப்பதை வியூஃபைண்டரில் நீங்கள் இங்கே காணலாம். ஏதோ ஒரு வகை வட்ட வடிவ கோளங்கள், ட்ரோன்கள் அல்ல. ஒருவர் தனது தொலைநோக்கியை கொண்டு அந்த யுஎஃப்ஓவின் பிம்பத்தை பிடித்தார். கேமராவிற்கு பின்னால் உள்ள வீடியோவிலிருந்து அந்த கோளத்தைச் சுற்றி ஒரு வகையான புலத்தை நீங்கள் காணலாம். இதுவும் ஒரு நேரில் கண்ட சாட்சியின் புகைப்படம். இவை ட்ரோன்கள் போல தெரிகிறதா? இல்லை, இது ஏதோ ஒரு கருவை போல தெரிந்தது. வட்ட வடிவ கோளங்கள் அவற்றைச் சுற்றி ஏதோ ஒரு புலத்துடன் மிதக்கின்றன. இதைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம்.
மற்ற நேரில் கண்ட சாட்சிகள் ஒரு சக்கரத்திற்குள் இன்னொரு சக்கரம் போல தெரிவதாக கூறுகின்றனர். எசேக்கியேல் புத்தகத்தில் கடவுளின் சிம்மாசனம் மற்றும் அவரது மகத்துவத்தை பற்றி ஒரு சக்கரத்திற்குள் ஒரு சக்கரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தீய சக்தியின் ஏமாற்று வேலையா? இன்று பயங்கரமான காட்சிகள் காணப்படுகின்றன. பிரச்சனை என்னவென்றால் அன்பர்களே, அவை என்னவென்று யாரும் நமக்கு சொல்வதாக தெரியவில்லை. ஓஷன் கன்சர்வன்சி அமைப்பு ராட்சத ஊர்மீனை ஆஃபிஷ் மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் தனித்துவமான கடல்வாழ் உயிரினமாக விவரிக்கிறது. அது பண்டைய காலத்தில் கடல் நாகம் என்று அறியப்பட்டது. வேதாகமத்தில் உள்ள பழைய நாகத்தைப் போலவே இந்த ஊர்மீனுக்கு முடிவு கால மீன் என்ற மிகவும் அச்சமூட்டும் பெயரும் உள்ளது. ஏனென்றால் இந்த கடல் உயிரினங்கள் மனிதர்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிது என்பதால் பல கதைகள் அவற்றை சுற்றி உள்ளன. ஏனெனில் அவை எப்போதும் கடலின் ஆழத்தில் மட்டுமே வசிக்கின்றன. எனவே ஒன்று மேற்பரப்புக்கு அருகிலோ அல்லது கடற்கரையிலோ காணப்பட்டால் ஏதோ ஒன்று நடந்துள்ளது. அது அந்த உயிரினத்தை மேலே வரச் செய்துள்ளது என்பதை குறிக்கிறது. உலகின் சில பகுதிகளில் இந்த உயிரினங்கள் கெட்ட செய்திகளின், குறிப்பாக பேரழிவுகளின் அறிகுறியாக கருதப்படுகின்றன. இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக சாண்டியாகோ கவுண்டியில் ஒரு ஊர்மீன் கரை ஒதுங்கியுள்ளது. இது எவ்வளவு அரிதானது என்பதை புரிந்து கொள்ள கடந்த 12 ஆண்டுகளில் கலிபோர்னியா மாநிலம் முழுவதிலும் 2 டசனுக்கும் குறைவானவை மட்டுமே கரை ஒதுங்கியுள்ளன. அலிசன் லெப்பர் இதை கண்டெடுத்த விதம் இதுதான். 9.5 அடி நீளம், நல்ல நிலையில் இன்சனஸ் மணலில் கிடந்தது. நான் நினைத்தேன், வாவ், இது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே ஒன்று இருப்பது என்னால் நம்ப முடியவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. அலிசன் கடந்த வாரம் நடைபயிற்சி மேற்கொண்ட போது இதை கண்டார். ஒரு ஓர்பிஷ் ஆஃபிஷ். அதிர்ஷ்டவசமாக அவர் ஸ்கிரிப்ஸ் ஓசியனோகிராஃபி கல்வி நிறுவனத்தில் பட்டதாரி மாணவியும் கூட. நாங்கள் அவற்றை அடிக்கடி சந்திப்பதில்லை, ஆனால் எப்போதாவது. எப்போதெல்லாம் இந்த பிரளய மீன் டூம்ஸ்டே ஃபிஷ் தோன்றுகிறதோ அப்போது நிலநடுக்கம் ஏற்பட தொடங்குகிறது. நியூயார்க்கில் அரிதான பிசாசு பறவை டெவல் பர்ட் தோன்றியதை தொடர்ந்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாம் இப்போது செயல்பட வேண்டும். இதன் பொருள் என்ன? சில இணையவாசிகள் இது ஒரு கெட்ட சகுனம் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது வரப்போகும் பேரழிவின் அடையாளம் என்றும் அவை அழுகிய உடல்களை தேடி வருவதாகவும் கருத்து தெரிவித்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் நியூயார்க் கவுண்டி பறவைகள் ஆர்வலர் ட்விட்டர் கணக்கின்படி 1992க்கு பிறகு நியூயார்க் நகரத்தில் காணப்படும் முதல் அன்ஹிங்கா இதுவாகும். வெப்பநிலை உயர்வு காரணமாக அன்ஹிங்கா பறவைகள் தங்கள் வழக்கமான இடம்பெயர்வு எல்லைக்கு வெளியே வருகின்றன என்று நிபுணர்கள் நியூயார்க் டைம்ஸிடம் தெரிவித்தனர். ஏனென்றால் நமது கிரகம் அதிக வெப்பமடைந்து வருகிறது. அந்த அரிய பிசாசு பறவை நியூயார்க்கிற்கு இடம்பெயர்ந்துள்ளது. நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா? ஸ்புட்னிக் .com ஸ்புட்னிக். Introducing the GPS map camera. 100% get accurate photo. .com sputnikglobe.com. உலக முடிவு தொடங்கிவிட்டதா? ரோட் தீவின் மீது மிகப்பெரிய மேகம் சூழ்ந்துள்ளதால் பார்ப்பவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ரோட் தீவு கடற்கரையில் படகில் எடுக்கப்பட்டு யூடியூப்பில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோ இதை பார்த்தவர்களுக்கு பேரழிவை போன்ற உணர்வை தந்தது. ஏபிசி நியூஸ் இந்த விளக்க முடியாத காட்சியை முடிவு காலத்தின் மேக நிகழ்வு என்று அழைக்கிறது. நாசா விண்வெளி கண்டறிந்த கடவுளின் கை ஹேண்ட் ஆஃப் காட் குறித்து பிசி நியூஸ் செய்தி. மதமும் வானியலும் அடிக்கடி ஒத்துப்போவதில்லை, ஆனால் புதிய நாசா எக்ஸ் ரே படம் கடவுளின் கையை போன்ற ஒரு விண்வெளி பொருளை படம் பிடித்துள்ளது. ஒரு நட்சத்திரம் வெடித்து ஒரு பிரம்மாண்டமான மேகத்தை வெளியேற்றிய போதுதான் இந்த பிரபஞ்ச கடவுளின் கை புகைப்படம் உருவானது. இந்த பொருளின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று, பல்சர் துகள்கள் பொருளுடன் விசித்திரமாக வினைபுரிந்து கையைப் போல காட்டுகிறதா அல்லது அப்பொருளே கையின் வடிவத்தில் உள்ளதா என்பதுதான். ஆனால் அது சாத்தியமற்றது. விஞ்ஞானிகள் சந்தேகத்தில் உள்ளனர். இவை விஞ்ஞானிகளை முற்றிலும் குழப்பமடைய செய்துள்ளன. இது உண்மையிலேயே கடவுளின் கையின் வெளிப்பாடா அல்லது தற்செயலான நிகழ்வா? நிலத்தில் மழையே இல்லாத தட்பவெப்ப மாற்றத்தின் போது எலியா தீர்க்கதரிசிக்கு உணவளிக்க ஒரு அரிய காகம் வந்தது. வானில் நெருப்பு போர். பிசாசு நிலத்தின் மிருகம் மூலம் ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிக்கும் என்று விவிலிய தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்துகிறது. ஒரு போலியான நெருப்பு. எலியாவின் ஆவி. விளக்குகிறேன், கேளுங்கள்.
நீங்கள் கவனமாக பார்த்தால் எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானகரிடம் இருந்தது. எலியாவின் ஆவி என்பது சமரசத்தின் ஆவி என்று நான் புரிந்து கொண்டேன். எனவே எதிர்ப்பு என்பது 15 ஆண்டுகளாக முடிந்துவிட்டது. நான் இங்கு கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறேன், ஏனென்றால் எனது புராட்டஸ்டன்ட் போதகர் நண்பர்களுக்கு சவால் விடுகிறேன். எதிர்ப்பே இல்லை என்றால் எப்படி புராட்டஸ்டன்ட் திருச்சபை இருக்க முடியும்? ஒருவேளை நாம் அனைவரும் மீண்டும் கத்தோலிக்கர்களாகிவிட்டோமோ? ஒருவேளை நாம் அனைவரும் மீண்டும் கத்தோலிக்கர்களாகிவிட்டோமோ? எதிர்ப்பு முடிந்துவிட்டது. மத தலைவர்கள் எலியாவின் ஆவியில் வருவதாக கூறி எதிர்ப்பு முடிந்துவிட்டதாக அறிவிப்பார்கள். அவர்கள் சட்டவிரோதியான பாப்பல் அந்திக்கிறிஸ்துவிடம் சரணடைந்து விட்டார்கள். நண்பர்களே, எதிர்ப்பு இன்னும் முடியவில்லை. மகா போராட்டம் புத்தகத்தின்படி பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாசத்திற்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களின் பதில் எங்கள் தவறை வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு காட்டுங்கள் என்பதாக இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13 இல் உள்ள இந்த அடையாளத்தை தேவன் நாம் பார்க்க விரும்புகிறார். அங்கு உலகம் அந்திக்கிறிஸ்துவை வியந்து பார்க்கிறது. இதுவே மிகப்பெரிய அடையாளம், ஒரே உலக மதம். தேவன் நாம் ஜாமக்காரர்களாக இருந்து எக்காலத்தை சத்தமாக ஊதவும், தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்தி அவரை ஆராதிக்கவும் விரும்புகிறார். நீங்கள் எக்காலத்தை சத்தமாக ஊதுகிறீர்களா? மக்களை எச்சரித்து கிறிஸ்துவை பற்றி பகிர்ந்து, இயேசு சீக்கிரம் வருகிறார், நியாயத்தீர்ப்பு தொடங்கிவிட்டது, நாம் தினமும் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா? இது உங்கள் விருப்பமா? அன்பு நண்பர்களே, தயவுசெய்து கருத்து பகுதியில் நான் அந்திக்கிறிஸ்துவை நிராகரிக்கிறேன் என்று பதிவிடுங்கள்.